மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க, அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க. இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி. நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. 70,000 பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும். 70,000 பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தோழமை கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யணும். அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடித்தளமா இருக்கும்னு நம்புறேன். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்க சொல்லணும், திருவண்ணாமலையில கூடினோம், டிக்கெட்டும் இதனால தமிழ்நாட்டில் வென்றோம் அப்படின்னு நாளைய வரலாறு சொல்லணும். இந்த நேரத்தில் இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்ல விரும்புகின்றேன். இளைஞரணி தம்பிமார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2ஆம் உலகப் போர் சமயத்துல ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்கு பிடிக்க முடியாம எதிரில இருந்த எல்லா நாடுகளும் ஜெர்மனி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜெர்மனியவே எதிர்த்து நின்னது ஒரே ஒரு ரஷ்ய நகரம். அந்த நகரம் தான் தோற்கடிச்சது. அந்த நகரத்துடைய பெயர் ஸ்டாலின் கிராண்ட். அதே மாதிரி நம்ம நாட்டுல பாசிஸ்டுகளுக்கு எதிரான போர்ல இந்தியாவின் ஸ்டாலின் கிராடா இருந்து நம்முடைய தமிழ்நாடு காலத்துல நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டும். நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞரணி பட்டாளம் நம்முடைய தலைவருடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். வென்றோம் 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 200 படைப்போம் வரலாறு என்ற சாதனையை படைக்க அடுத்த 100 நாட்கள் இளைஞரணி தம்பிமார்கள் களத்துல இருந்து உழைப்பதற்கு நாங்கள் தயார் தயார் தயார்